Hola! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. அண்ணாதுரையை கைது பண்ணவர் ஐஜி அருள். ஐஜி அருள்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய இந்த பேர், அதாவது காட்ஃபாதர் மாதிரி. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தும் போது அண்ணாதுரை அரெஸ்ட் ஆகும்போது ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அண்ணாதுரை தோளில் துண்டு போட்டிருந்தார். அந்த துண்டை லத்தி கம்பை வச்சு நான் எடுத்தார் மேலே. அப்போ கூட வந்த கருணாநிதி மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்து உன்னை விட மாட்டேன், நான் ஆட்சி வந்தால் நீ காலின்னெல்லாம் அவர் முன்னாடியே பேசினேன். அப்போ காமராஜர் ராஜாஜி சேர்ந்து நிற்கிறாங்க, அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் சேர்ந்து நிற்கிறாங்க, எலெக்ஷன் நடக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, மகாதேவன் சில ரகசியங்கள் வந்து காமராஜருக்கு போகுது. அப்போ கருணாநிதி என்ன பண்ணுறாரு, 86 87 சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம் வந்து போட்டுகளில் மக்களை மீட்டாங்க. அப்போ எம்ஜிஆரையும் விஎன் ஜானகியும் ராமாவரம் தோட்டத்தில் இருக்கிற வீட்டிலேருந்து போட்டில் மீட்டாங்க. அப்போ விஎன் ஜானகி போட்டில் இருந்தது, கையில் செருப்பு இருந்தது. அவங்க கையில் செருப்பை பிடிச்சிட்டு போட்டு அந்த செருப்பை அந்த டிஎஸ்பிகிட்ட கொடுத்தாங்க. ஏடிஜிபி நடராஜன் வழக்கு பதிவு செஞ்சாங்க. ஸ்டாலின் ஏதோ தப்பாக பேசுகிறாரு. ஸ்டாலின் சொல்லிட்டாரு அவரை ஜெயிலுக்கு அனுப்பாரு. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். ஓய்வு பெற்ற காவல்துறை உயர் அதிகாரியும் தற்போது வழக்கறிஞராக இருக்கக்கூடிய திரு வரதராஜன் அவர்களிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஜெயலலிதா அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள், அவரிடம் பழகியவர்கள், அவரிடம் பணியாற்றியவர்கள் நிறைய பேர் பேசுவாங்க. நீங்களும் அவரிடம் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது பணியாற்றி இருக்கிறீங்க. அதிகாரிகளை அவர் கையாளும் விதம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது? ஒரு காவல்துறை அதிகாரி அப்படின்னா அவர் எப்படி அவர் ஹேண்டில் பண்ணியிருக்கிறார்? அதாவது காவல்துறை அதிகாரிகளை ஹேண்டில் பண்ணுறதுல நம்ம தமிழ்நாட்டில் வந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் காமராஜர்லாம் எப்படின்னா அவங்கள பார்த்தா பயப்படுவார். ஏன்னா அவருக்கு படிப்பு கம்மி, இவங்கெல்லாம் அதிகம் படித்தவங்க. அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருவார். யாராச்சும் அந்த கட்சிக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் படித்தவங்கப்பா, நம்ம அவங்க கிட்டக்க போகக்கூடாது, அவங்க சரியாக தான் செய்வாங்க அப்படின்னு ரொம்ப மரியாதை கொடுத்து முழு சுதந்திரம் அவருக்கு கொடுத்தாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை வரும்போது கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே பல பேட்டியில் சொல்லியிருக்கேன், அண்ணாதுரையை கைது பண்ணவர் ஐஜி அருள். ஐஜி அருள்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய இந்த பேர், அதாவது காட்ஃபாதர் மாதிரி. அவ்வளவு நேர்மையாக, அவ்வளவு கடுமையாக ஸ்ட்ரிக்டாக நடந்துக்குவார். அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தும் போது அண்ணாதுரை அரெஸ்ட் ஆகும்போது ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அண்ணாதுரை தோளில் துண்டு போட்டிருந்தார். அந்த துண்டை லத்தி கம்பை வச்சு எடுத்தார் மேலே. அப்போ கூட வந்த கருணாநிதி மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்து உன்னை விட மாட்டேன், நான் ஆட்சி வந்தால் நீ காலின்னெல்லாம் அவர் முன்னாடியே பேசினார். அவர் இது பண்ணோன்னே அண்ணாதுரை கையை காமிச்சிட்டு போயிட்டார். போனதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்துட்டாங்க திமுக. அப்போ அண்ணாதுரைகிட்ட கருணாநிதி கேட்டார், எனக்கு போலீஸ் மந்திரியாக போடுங்கன்னு. ஏன்னா கக்கன் போலீஸ் மந்திரி. அதுக்கு முன்னாடி கக்கன் ரொம்ப நேர்மையானவர், போலீஸுக்கிட்ட கரெக்டாக சட்டப்படி என்ன பண்ணுறாங்களோ முழு சுதந்திரம் கொடுத்தார். அந்த போலீஸ் மந்திரியை அவர் கேட்டார். அப்போ அண்ணாதுரை சரி சரி அப்படின்னு இதை மனசில் வச்சுட்டு தான் கேட்டார். மனசில் வச்சு அந்த ஐஜி இவரை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லியே கேட்டார். ஆனால் அவர் அண்ணாதுரை சரி சரின்ட்டு போலீஸ் துறையை அவரே வச்சுக்கிட்டு பொதுப்பணித்துறையை கொடுத்தாரு. இப்போ கருணாநிதி போய் கேட்டார், என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அண்ணா அப்படின்னாரு. அவங்கெல்லாம் அதிகாரிகள், அவங்கள பழி வாங்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்ட்டு அதே அதிகாரியவே ஐஜியாக போட்டார். தன்னிடம் தோளில் இருந்து தூக்கின இவங்களையே பதவி போட்டார். அப்போ அண்ணாதுரை இருந்தவரை அது ரொம்ப இதுவாக இருந்தது. அதுக்கு அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அருளோட ரியாக்ஷன் அவங்கெல்லாம் எப்படின்னா பதவியை கொடுத்தா செய்வாங்க. இப்போ இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரி இல்லை. இப்போ அன்னைக்கு இருக்கிற ஐபிஎஸ் பதவிக்கு அடைய மாட்டாங்க, பதவியை கொடுத்தா கரெக்டாக செய்வாங்க. ஆனால் ரொம்ப கரெக்டாக செய்வாங்க. அதனால தான் அண்ணாதுரை நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், இந்த மாதிரி அதிகாரியை போட்டால் தான் லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்கும், சட்டம் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு மூளையை யூஸ் பண்ணி போனார். கருணாநிதி அடுத்து வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் 2 வருஷம் அண்ணாதுரை இறந்தோடனே கருணாநிதி சிஎம்மாக இருந்தார். சிஎம்மாக இருக்கும்போது
எலெக்ஷன் 71 எலெக்ஷன் வந்தது. மகாதேவன்னு ஒரு ஐஜி, அவர் தான் தலைமை. ஐஜி மகாதேவன் கருணாநிதி பீரியடில் இருந்தார். அப்போ காமராஜர் ராஜாஜி சேர்ந்து நிற்கிறாங்க, அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் சேர்ந்து நிற்கிறாங்க, எலெக்ஷன் நடக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, மகாதேவன் சில ரகசியங்கள் வந்து காமராஜருக்கு போகுது, காமராஜருக்கு சில ரகசியங்கள் போகுது. அப்போ கருணாநிதி என்ன பண்ணுறாரு, ஜெயிக்கலை, ஆஹா நம்ம டிபார்ட்மெண்ட்டிலேருந்து ரகசியம் போகுது, இது மகாதேவன் வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சந்தேகப்பட்டதுக்கப்புறம் 71 டிஎம்கே ஜெயிச்சு கருணாநிதி மறுபடியும் சீஃப் மினிஸ்டர் ஆகிறார். அவர் காரில் வந்து இறங்கும்போது கதவை திறந்து விடணும், மகாதேவன் தான் கதவை திறக்கிறார். அவரை பார்த்து கருணாநிதி கேட்ட கேள்வி, வேறு யாரையோ எதிர்பார்த்தீங்க, நான் வந்துட்டேன் இல்லைன்னு. எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் ஐபிஎஸ் அதிகாரியில் ரொம்ப காமராஜர் மாதிரியே அவர் ரொம்ப மதிப்பு கொடுப்பார், போங்க வாங்கன்னு தான் பேசுவார். அவங்கள நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. எதுலேயும் அவர் தலையிட மாட்டார், காவல்துறையில் எதுலேயும் தலையிடும். நல்ல அதிகாரிகள் இருந்தால் அவங்கள காப்பாற்றுவார். இது மாதிரிலாம் பண்ணிட்டு அதுக்கு நிறைய நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். ஒரு இன்ஸ்பெக்டர் நேர்மையாக இருந்தாருன்னு, அவருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை பப்ளிக்கு நடத்தும் போது அதிமுக தலைவர்கள்லாம் தலைமை தாங்கி வந்தாங்க. அப்போ எம்ஜிஆருக்கு தெரியும், அந்த இன்ஸ்பெக்டர் கோடம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் நேர்மையானவர், லஞ்சம் வாங்க மாட்டார், சாராயம் காய்ச்சல் ஒன்றா பிடிச்சி அடி கை காலை ஒடிப்பார், இந்த மாதிரிலாம் பண்ணி பக்காவாக வச்சுருந்தது. அதுக்கப்புறம் அவர் கட்சிக்காரவங்களெல்லாம் பதவியை விட்டு விளக்கினார். அவங்கள கூப்பிட்டு சொன்னார், அவர் நல்ல ஆஃபீஸராக இருந்தால் நம்ம ஆட்சிக்கு தானே நல்ல பேர், அவர் கடமை செய்கிறாரில்ல, அவரை போய் மாற்றுங்கன்னு நீங்கள் ஊர்வலம் வரலாமா அப்படின்னு. ஸோ ஒரு அதிகாரிகளுக்கு அவர் சப்போர்ட் பண்ணார். அதில் ஒரு இன்சிடெண்ட் என்ன சொல்கிறேன்னா, 1987 அவர் இறக்கக்கூடிய வருடத்தில் மிகப்பெரிய வெள்ளம், 86-87 சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம் வந்து போட்டுகளில் மக்களை மீட்டாங்க. அப்போ எம்ஜிஆரையும் விஎன் ஜானகியும் ராமாவரம் தோட்டத்தில் இருக்கிற வீட்டிலேருந்து போட்டில் மீட்டாங்க. அது வந்து இதில் கன்னிமரா ஹோட்டலில் போய் தங்க வைக்க போகிறாங்க எம்ஜிஆர் முதலமைச்சர். அப்போ அவரை போட்டில் போய் அவரை உள்ளேருந்து கூட்டிகிட்டு வரணும். அப்போ ஒரு டிஎஸ்பி, அவர் ஆறுமுகம்னு பேர் இப்போ இருக்காரான்னு தெரியல, டிஎஸ்பி ஆறுமுகம்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படி தான் ஞாபகம். அவர் மீட்க போயிருக்கார் அந்த குரூப்பில். அவர் உள்ளே போய் சிஎம் கையை பிடிச்சி அந்த மழையில் இது பண்ணி போட்டில் ஏற்றிட்டார். அதுக்கப்புறம் விஎன் ஜானகி, எம்ஜிஆர் போட்டில் உட்காந்து விஎன் ஜானகியே ஏற்றுல. அப்போ விஎன் ஜானகி போட்டில் ஏறும்போது கையில் செருப்பு இருந்தது, அவங்க கையில் செருப்பை பிடிச்சிட்டு போட்டு அந்த செருப்பை அந்த டிஎஸ்பிகிட்ட கொடுக்குறாங்க. செருப்பை டிஎஸ்பிகிட்ட கொடுத்து ஏறுறது கொடுக்கும்போது எம்ஜிஆர் அந்த கையை ஒரே அடி அடித்து தட்டி விடுறாரு. அவருக்கு அப்போ சரியாக பேச்சு வராது. என்ன திட்டுறாருன்னா, ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட போய் செருப்பை கொடுக்கலாமா அப்படின்னு தட்டி விடுறாரு. இது யார் சொன்னதுன்னா அந்த அதிகாரியே சொன்ன விஷயம். அவர் ரொம்ப என்ன பெருமைப்பட்டார், நான் அதை பெருசாக எடுக்கலை, முதலமைச்சர் தானேன்னு நினச்சேன், ஆனால் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கையில் செருப்பு கொடுக்கலாமான்னு அடித்து அவங்கள சத்தம் போட்டார் அப்படின்னு. அப்போ அந்த அதிகாரிக்கு எந்த அளவு ஒரு போலீஸ் அதிகாரி கையில் செருப்பை கொடுக்கக்கூடாதுன்னா அவங்களுக்கு அவர் கொடுத்த மரியாதை என்னங்கிறது நீங்கள் மற்ற அதிகாரிகளுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது கொடுத்து. ஜெயலலிதா வந்தாங்க, ஜெயலலிதா அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அதிகாரிகள்கிட்ட, அவங்க டிபார்ட்மெண்ட்டில் எந்த தலையீடும் யாரும் இருக்கக்கூடாது. கமிஷனரா ரெக்கமெண்டேஷனுக்கு எவனாச்சும் அதிமுககாரன் பேசலாம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்தால் தூக்கிடுவாங்க, அவங்களுக்கு சொல்லிடுவாங்க, உங்களுடைய முழு இது நீங்கள் என்னவோ அதை நீங்கள் பாருங்கள், உங்கள் இதில் நான் தலையிட மாட்டேன். ஆனால் லேண்ட் ஆர்டரில் எனக்கு பிரச்சனை வந்தால் கூப்பிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் வாங்கி அவங்களுக்கு வந்ததுன்னா என்ன விஷயம், எனக்கு ரிப்போர்ட்டு கொடுங்க அப்படிங்கிறோம். அவருக்கு நெருக்கமான ஒரு அதிகாரி ஜெயலலிதா, அவர் மிகவும் நெருக்கமான அதிகாரி. அவர் ஒரு தவறு செஞ்சிட்டார். தவறுனா லஞ்சம்லாம் வாங்கலை, ஒரு தப்பு செஞ்ச ஒரு போலீஸ் அதிகாரியை அடிச்சிட்டார். அடித்தது கடுமையாக அடிச்சிட்டார். அப்போ ஜெயலலிதா அவங்களுக்கு நியூஸ் போச்சு, அது பத்திரிக்கையில் வந்துச்சு, ஜெயலலிதா அவங்களுக்கு நியூஸ் போச்சு. அவ்வளவு நெருக்கமான அதிகாரி அவரை கூப்பிட விட்டு கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் அந்த அதிகாரியை அடிச்சிங்க, அவர் தப்பு பண்ணார், தப்பு பண்ணாலும் அவர் ஒரு யூனிஃபார்ம் ஆஃபீஸர், நீங்கள் போட்டு அவரை அடிக்கிறீங்க. எல்லாத்துக்கும் வெளியில் வந்தால் பல மற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடுமே, நமக்கே வந்து காவல்துறையில் எப்படி அடிக்கிறாங்க
கடமையை செய்ய வேண்டியதானே. நீங்கள் அவர் வந்து எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் ரிமாண்ட் பண்ணாமல் எப்படி நீங்கள் அடிக்கலான்னு கடுமையாக கண்டிச்சேன். அந்த அதிகாரியை ஆடி போயிட்டார். அப்போ தனக்கு வேண்டிய அதிகாரிகள் கூட தப்பு செஞ்சால் ரைட் அண்ட் லெஃப்ட் வாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தது. அவங்க செஞ்ச அவுட் ஆஃப் த வே ஒரே ஒரு இது கருணாநிதி கைது தான். அதனால தான் இப்போ பாருங்களேன், ஸ்டாலின் வந்து இவரை கைது பண்ணுறாரா, சீமானை யோசிக்கிறார்ல, பதவியில் இருக்கார், இவரோட அதிகாரத்தை யோசிக்கிறார்ல. அதுதான் அரசியல்வாதி, வருங்காலத்தை யோசிக்கணும். எல்லாத்தையும் உள்ளே போட மாட்டேங்கிறாரு. ஏடிஜிபி நடராஜன் வழக்கு பதிவு செஞ்சாங்க, ஸ்டாலின் ஏதோ தப்பாக பேசுகிறாரு. ஸ்டாலின் சொல்லிட்டார் அவரை ஜெயிலுக்கு அனுப்பாதீங்க. அதுதான் அப்படி தான் இருக்கணும். ஸ்டாலின் அவர்களை நான் எவ்வளவோ தாக்கி பேசியிருக்கேன். ஆனால் அவர் செஞ்ச விஷயங்களில் இதெல்லாம் கரெக்டான விஷயம். யாரையும் எதிர்க்கட்சி தலைவர்களை உடனே போட எடப்பாடி பிடிச்சி உள்ளே போடுறார ஸ்டாலின் யாரையும், அதுதான் வந்து ஒரு இதாக அந்த ஆங்கிளில் மட்டும் ஸ்டாலின் செய்கிறது கரெக்டு. ஏன்னா அப்படி தான் இருக்கணும் அரசியல்வாதி. நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு. இதுவரை ஓய்வு பெற்ற காவல்துறை உயர் அதிகாரியும் தற்போது வழக்கறிஞராக இருக்கக்கூடிய திரு வரதராஜன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். Hola! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.